சரி, ஆசிய தலையங்கத்துக்கு வருவோம். ஆசிய தலையங்கத்தப்பா என்ன இன்றைக்கும் தான் அமைதியின் உண்மை சுரூபம் மனதிலிருந்து வெளிப்படும் போது அன்பின் உணர்வும் தானே வெளிப்படும். சரியோ? எங்களை ஏமாற்றுவது யாவர்க்கும் இலகுவா? யாரை? தமிழர்களையா அல்லது யாழ்ப்பாண தமிழர்களையா? முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவிலிருந்து ஜனாதிபதியாக வெற்றி பெற்றவர்களில் கோட்டபாய ராஜபக்ச தவிர்ந்த ஏனி அனைத்து ஜனாதிபதிகளும் இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்பதை முன்வைத்தே தேர்தலில் வெற்றி பெற்றது. கோத்தபாய சொல்லு. சரியா? எனினும் அவர்களில் எவரும் இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் கரிசனம் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. அதிலும் குறிப்பாக மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக வெற்றி பெறுவதற்கு மூல காரணம் தமிழ் மக்கள். அச்சோ, தெரியாதனமா ஒன்று செய்த வேறு என்ன? இனப்பிரச்சனைக்கு தீர்வு காண்பேன் என மைத்திரிபால சிறிசேன உறக்க கூறியிருந்தார். இருந்தும் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றதும் இனப்பிரச்சனையை மறந்து போனார். இந்த நிலைமை மைத்திரி சிறிசேனோட நின்று போகும் என்றால் இல்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியிலும் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற விடயம் பேசா பொருளாக இருக்கப் போவதை நிலைமை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மீது தமிழ் மக்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தனர். இந்த நம்பிக்கைக்கு அடிப்படை காரணம் நாட்டில் அமைதியை சமாதானத்தை ஏற்படுத்துவேன் என்ற அவரின் தேர்தல் கால பிரசாரமாகும். நாட்டில் அமைதியையும் சமாதானத்தையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் ஏற்படுத்துவதாக இருந்தால் இனப்பிரச்சனையை தீர்த்தாக வேண்டும். இந்த உண்மை அனைவரும் அறிந்ததை. அதாவது இனப்பிரச்சனையை தீர்க்காமல் இந்த நாட்டில் எதனையும் சாதிக்க முடியாது என்பது எல்லாற்ற நிறுதிட்டமான உண்மை. நிலைமை இவ்வாறாக இருந்தும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் இனப்பிரச்சனை என்ற விடயம் எடுத்துக் கொள்ளப்படுவதாக தெரியவில்லை. ஷர்ட்டு வடிவா இருக்குன்னு சொன்னேன். நான் உறவுகளுக்கும் சொல்லிவிட்டேன். பேர் இழுத்து ஸ்டைல் பண்ணாது. அது வடிவாத்தான் கிடையாது. மனசுக்குள்ள பெரிய நினைப்பு வடிவா இருக்குன்னு சொன்னோன்னா நித்திரே இல்லையாகும். இடவை கடவுளே. அது கொமெண்ட்ஸ்லேயும் அழகான பையன் எல்லாம் சொல்லுவாங்க. நானும் ஒரு தான் பக்கத்தில் இருக்கு. நாட்டில் அமைதியும் சமாதானமும் பொருளாதார அது பட்சம் எதனையும் சாதிக்க முடியாது என்பது நிறுத்திட்டோம். நிலைமை இவ்வாறு இருந்தும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியில் இனப்பிரச்சனை என்ற விடயம் எடுத்துக் கொள்ளப்படுவதாக தெரியவில்லை. இவ்வாறு இந்த நாட்டின் ஜனாதிபதி இனப்பிரச்சனை பற்றி பேசாமல் இனவாதம் மதவாதம் என்று பேச்சுக்கு இனி இடமில்லை என கூறி வருவது இனப்பிரச்சனைக்கான தீர்வாகாது என்பதை முதலில் நம் தமிழ் அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் ஜனாதிபதி அனுரவின் ஆட்சியில் இனவாதம் மதவாதம் இல்லாமல் போகலாம். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பே. அது உண்மைதானாப்பா இல்லையே? சரியான கருத்து என்னென்றால் இவற்றை ஆட்சியிலே சரி ஒன்றும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமா வாழலாம். இது இவரே நீ முடியாட்சியே இல்லையே. இவர் போனால் நாளைக்கு மற்றவங்களும் பெறலாம். நியாயமான கேள்விதான் என்ன? எனவே ஒரு கால இடைவெளியில் மீண்டும் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரங்கள் சிங்கள பெருமதிகளின் கைகளில் சிக்குமாயின் தமிழ் மக்களின் நிலைமை என்ன என்ன என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். மண்டைய கழுவிவிட்டார் பத்தி ஆசிரியர். எனவே இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இனி இடமில்லை என்பது பேச்சளவானது மட்டுமே. நாங்கள் தான் அந்த இம்மிய இடமில்லை என்று சொல்றது. ஆக இங்கு எக்காலத்திலும் இனவாதம் மதவாதம் என்பதற்கு இடமில்லாதவாறு தமிழ் மக்களின் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும். அதை செய்யாதவரை நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. அது இனவாதம் மதவாதம் இப்படி என்று சொல்றாரு. அதுக்கான இனப்பிரச்சனை இப்ப சொல்லி தானே. இனவாதம் மதவாதம் இல்லாம அதான் சிங்களவர் தமிழர்கள் என்ற பேதம் இல்லாம வாழ்வோம் வாங்கணும்னு சொல்றாரு. அப்ப இனப்பிரச்சனை பற்றி கதைக்கிறார் இல்லைன்றது உண்மைதான். ஏன்னா இனப்பிரச்சனை தீப்பிரண்டு இதுவரை காலம் அவர் பிரச்சாரத்துல சொன்ன மாதிரி சொல்லவே இல்லையோடும் இல்லையோ. அப்ப ஆசிரியர் சிந்தனை சரியான சிந்தனை. ஆசிரியருக்கு நன்றி. எனக்கும் உப்பான் மண்டையில உரைச்சது. இப்படித்தான் மண்டைய கலவி இருக்கிறார் ஆசிரியர். எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறார். என்ன சொன்ன உடனே எல்லாரும் ஒருக்கா திடுக்கிட்டு போனாங்க. உண்மைதான். அப்ப இவர் சரி இவற்றை ஆட்சியிலே இது நடக்கலாம், நாங்க சந்தோஷமா இருக்கலாம். இவர் போனப்புறம் அவங்க தாங்க திரும்ப வெறும்னு அங்கே எல்லாம் பெரிய பிரம்மாண்டம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்று சேர்றாங்க. கட்சிகள் எல்லாம் சிறு சிறு கட்சி எல்லாம் ஒன்று சேர்றாம். எல்லாம் அரசியல் விளையாட்டு நடந்து கொண்டு சில மாறி இனி வந்தால் சிங்கடாதான் இல்லையோ கரைச்சல்தான். அப்ப ஏதோ பார்த்து அனுரவும் இதை யோசிக்கணும் தான். என்ன தோழர் யோசிச்சாதான் சரி. அவர் யோசிக்கிற நம்ம ஒன்றும் இல்லாம இருந்தா பேருந்து சந்தோஷமா இருக்கலாம் தானே உண்டு. ஆனா பேருந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றதை பார்க்கணும் தாங்க. சரி ஆக அடுத்த இடம் பெறுவார். 5 வருஷம் 10 வருஷம் பெறுவார். 10 வருஷத்துக்கு பிறகு வர எங்கள்ட சின்ன நூல் எல்லாமே அடுத்த காலம் உருவாக்கி பிரச்சனை வரும். என்ன பேருந்தும் பழையபடி டொங் டொங் தூக்குற வேரியல் வைக்கக்கூடாது. கரைச்சலாம் போடும்.
இப்போ இந்த நான் முந்தி தான் தூக்குறவங்க இல்லை, இனி தூக்குறவங்க தூக்க வலிக்கிட்டால் அது யோசனையும் இல்லை, சிந்தனையும் இல்லை, ஒன்றும் இல்லாமல் நேராக போகக்கூடியதாக தான் எனக்கு வில்லங்கமான கேஸ்லாம் இருக்கும். அதோட பார்த்துக்கிறது யோசிச்சு செய்யுங்க. என்ன முதலாவது கொஞ்சம் நிதானம் இருந்தது, இப்போ அதுவும் இல்லையே. இப்போ நிதானம் இல்லை தானே, சொல்றத கேட்டோன்னு நிற்கிற ஆக்களும் இல்லை. வெளிக்கிட்டா போக்குதான், உற்றே போக்குதான். அதே மாதிரி தான் எனக்கு ஆகையினால ஏதோ யோசிச்சு செயல்படணும். ஆண்டவன் தான் நீ ஆண்டவன் இதை காத்து பார்த்து ஏதோ செய்யுங்க. கடவுளே இறைவா நன்றி, வணக்கம். வணக்கங்கள். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.